அடுத்த முறை கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போறீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி ஸ்டைல மசாலா கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்க. ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 2 சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வதக்கிக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா குழைவா வேகும். இப்போ 2 பெரிய கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். இதே போல ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸும் கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமா பிஞ்ச் அளவுக்கு சீரக பவுடர் போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 டம்ளர்ல இருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெந்தா பிடிக்குமோ அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு இப்போ உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் தேங்காய் ஒரு 1/2 மூடி திருவி வச்சிருந்தேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மீடியமான ஹீட்ல 1 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்